ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வீட்டில் மாதுளையில் டெய்லி ஒரு ரெண்டு பூ பூத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள், பிச்சிடக்கூடாது, இதாக இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், மொட்டுக்களை பாருங்கள், ஏகப்பட்ட மொட்டுக்கள், ஏகப்பட்ட இது வர்றாங்க. ஆனால் நான் அதை வளர விடுறதில்லை. ஏன்னா இவங்க ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்காங்களா. அப்போ நம்ம காய் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக வளர மாட்டாங்க. அப்புறம் திடீர்னு ஏதாவது நோய் வந்ததுன்னா செத்து போயிடுவாங்க. ஸோ நம்ம அந்த தண்டு பகுதி நல்லா ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் காய்களை எப்போவுமே விடக்கூடாதுங்க. அதை நல்லா வளர்த்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கப்புறம், இப்போ நம்ம அத்திலாம் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க, அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் தாங்க காய்கள் விடணும். பார்த்திங்களா, இவங்களும் நிறைய மொட்டுக்கள் வந்திருக்காங்க. ஆனால் காயெல்லாம் நம்ம விட போகிறதில்ல, பிச்சு விட்டுறணுங்க. நல்லா ஹெல்த்தியாக ஸ்ட்ரம் அப்படியே குச்சியே வைக்காமல் நல்லா நிற்கிற வரைக்கும் காய்களை ஆசைப்பட்டெல்லாம் விட்டுறாதீங்க. மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதை தான் நம்ம ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். காய்கள் வந்தால் பிச்சு விட்டுறணும். நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் தான் அவங்கள நம்ம வளர விட்டு காய்